வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பைக் கார் நேருக்கு நேர் மோதி விபத்து, 2 வாலிபர்கள் படுகாயம். மத்திய அரசின் பட்ஜெட் மக்களுக்கு பயனளிப்பதாக இல்லை, புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. திருபுவனை மேம்பாலம் அருகில் சர்வீஸ் சாலை அமைத்திட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். தமிழகம் புதுச்சேரி மீனவர்களை இலங்கை ராணுவம் தொடர்ந்து கைது செய்கிறது. சிறிய நாடான இலங்கை இந்தியாவை மிரட்டுகிறது. இதற்கு தீர்வு காண பிரதமர் முத்தரப்பு குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டின் அந்நிய செலாவணி குறைந்துள்ளது, சீனாவோடு வர்த்தக ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி அதிகரித்துள்ளது, அமெரிக்காவிற்கு இந்திய பொருட்கள் ஏற்றுமதி செய்தால் 25% வரி விதிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனை பற்றி பேசுவதற்கு இந்த பட்ஜெட்டில் இடமில்லை. பிரதமரின் பொருளாதார ஆலோசகரே 2047ற்குள் இந்தியா பொருளாதாரத்தில் 3வது நாடாக வாய்ப்பில்லை என கூறியுள்ளார். பட்ஜெட்டில் புதுச்சேரி மாநிலம் இடம்பெறவில்லை. புதுச்சேரிக்கான திட்டங்கள் இல்லை. புதுச்சேரியை புறக்கணித்துள்ள இந்த பட்ஜெட்டை முதலமைச்சர் பாராட்டியுள்ளார். குறை சொன்னால் தனது பதவி பறிபோகும் என்பதால் பட்ஜெட்டை பாராட்டி பேசியுள்ளார். குறை கூறினால் அவரது நாற்காலி அவருக்கு இல்லை. தமிழகம் புதுச்சேரி மீனவர்களை இலங்கை ராணுவம் தொடர்ந்து கைது செய்கிறது. சிறிய நாடான இலங்கை இந்தியாவை மிரட்டுகிறது. இதற்கு ஒரு முடிவு காண பிரதமர் முத்தரப்பு குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் 48 மணி நேரத்தில் மீனவர்களை மீட்டு படகுகளை வெளியே கொண்டு வந்துள்ளோம். ஆனால் தற்போது ஆளும் மோடி அரசில் இந்த பிரச்சனை ஏன் தீர்க்கப்படவில்லை? இலங்கை ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் காரைக்கால் மீனவர்கள் காயமடைந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மத்திய அரசு உடனடியாக மீட்க வேண்டும். இந்த விஷயத்தில் மத்திய அரசு மெத்தனமாக உள்ளது என கூறினார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் 29 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. இதில் 10 கோடி ரூபாய் கூட செலவுகள் ஆகவில்லை என குற்றம் சாட்டிய அவர், புரோக்கர்களை வைத்து லஞ்சம் வாங்குகின்றனர். புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அனைத்து கடைகளும் ஏலம் விட வேண்டும். நீதிமன்றம் தீர்ப்பை நீர்த்து போக செய்ய முதலமைச்சர் பேருந்து நிலையத்தை திறக்காமல் காலம் தாழ்த்துவது ஏன்? புதுச்சேரி அரசு மீது தொடர் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறோம். ஆனால் ஆளும் அரசிடமிருந்து பதில் இல்லை. சட்டம் ஒழுங்கும் சீர்குலைந்துள்ளது. எனவே இவற்றிற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியா கூட்டணியில் சில கட்சிகள் தனித்து போட்டியிடுகிறது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தனித்து போட்டியிடுகிறார். அதனை சுட்டிக்காட்டியே பேசினேன். தனித்து போட்டியிடுவது அந்தந்த கட்சிகளின் விருப்பம். இதனை தடுக்க முடியாது. மதுபான ஆலை விவகாரத்தில் யார் சம்பந்தப்பட்டாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பா மற்றும் மகாவீர ஆஞ்சநேய ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்திரையர் பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப மற்றும் ஸ்ரீ ஜானகி சோகநாசன மகாவீர ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேகம் கடந்த 31ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து கோபூஜை முதல் 2வது 3வது கால பூஜைகள் நடைபெற்ற நிலையில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து ஐயப்பன் மற்றும் மகாவீர ஆஞ்சநேயருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். गुरुभ्यो नमः श्री वेदांत महागुरुवे नमः श्री विकलस महागुरुवे नमः सीता शोक विनाशन
மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் முதலமைச்சர் பணிகளை துவக்கி வைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மக்களின் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை உரிய காலத்தோடு நிறைவேற்றி வரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்களின் சீரிய முயற்சியால் ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர், அன்னை நகர், புதுநகர் ஆகிய பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக 16,33,05,653 ரூபாய் செலவில் 3 லட்சம் வீதம் 2 அடுக்காக 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 7 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அனைத்து பகுதிகளுக்கும் புதிய குடிநீர் குழாய்கள், புதிய குடிநீர் குழாய் இணைப்புகள், புதிய சாலைகள் பொதுப்பணித்துறையின் மூலம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்தார். அதற்கான பூமி பூஜை விழா ஆலங்குப்பம் அங்காளம்மன் கோவில் அருகே உள்ள பழைய வாட்டர் டேங்க் அருகில் நடைபெற்றது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், முதுநிலை பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர், அன்னை நகர், புதுநகர் பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள், மகளிர் அணியினர் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆலயத்தில் நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புனித ஆந்திரேயா ஆலயம் உள்ளது. பேராலயத்தின் 280வது ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காணிக்கை மாதா திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றதை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் குழந்தை இயேசுவை சுமந்திருந்த மேரி மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் பெருமையுமாக சரியாக பயன்படுத்திக் ஆன்மாவோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக. உம்மை போற்றி புகழ இது நாங்கள் எங்கள் அன்னை காணிக்கை வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் செலுத்துகின்றோம். நாங்கள் விழிவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மேம்பாலம் அருகில் சர்வீஸ் சாலை அமைத்திட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் ஒன்றிய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை கண்டித்தும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன் தலைமையில் திருபுவனை மேம்பாலம் அருகில் சர்வீஸ் சாலை அமைத்திட வலியுறுத்தி பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபுழிலன், திமுக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா, விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் தலையாரி, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தொண்டரணி வளவன், அமைப்பு செயலாளர் அமுதவன், மாநில பொருளாளர் தமிழ்மாறன், தலைமை நிலைய செயலாளர் செல்வன் நந்தன்,
மாநில செயலாளர் தேர்தல் பணிக்குழு அரிமா தமிழன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு, திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், அன்புமணி, வடிவேலு, ஆதவன், கார்முகில், எழில்மாறன், வாகையரசு, துளசி பெருமாள், ஜெயக்குமார், முகிலன், சங்கர், கனியமுதன், சரவணன், அகன், சந்திரசேகரன், வினோத், வாணிதாசன், பிரதீப், ராஜன், அருள்வேல், விஜயசங்கர், அருண்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். 12ஆம் தேதி சட்டமன்றம் கூடுற அன்னைக்கு நம்ம இந்த ஊர்ல இருந்து இருக்கக்கூடிய பெரியவங்க 4 பேரையும் நம்ம இந்தியா கூட்டணி தலைவரை சந்திச்சு இதை உடனடியாக செய்யணுன்றத அவங்ககிட்ட வலியுறுத்துவோம். தொடர்ந்து உங்களோட இருந்து தொடர்ந்து போராடுறதுனால இது 1 மாதத்துக்குள்ள ஒரு தீர்வு எடுக்கிறோம். 1 மாதத்துக்குள்ள இது ஒரு தீர்வு எடுத்து இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது, நகை என்ன செய்ய போறாங்க, பணம் இல்லைன்னா சொல்ல முடியாது. நடத்தி கொண்டிருப்பதை காங்கிரஸ் கட்சியுடைய சார்பிலே வாழ்த்தி அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊர்வலம் மட்டும் இல்லை, இதை பதில் இருக்கிற அத்தனை பாதிக்கப்பட்ட மக்களையும் சேர்த்து இதை அரசாங்கத்தில் பேசுகிறதுக்கு நான் ஒரு தேதி வாங்கி தரேன். ஒன்று இன்னொன்று, உடனடியாக இங்கே இருக்கிற மக்களுக்கு உள்ள பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கிற பைபாஸ் செலவு கூட இங்கே இல்லை. இங்கே இந்த பணமரத்தை ஒரு காரணம் காட்டி நிறுத்துறாங்கன்னா அதை விட அசிங்கம் அவமானம் வேறு எதுவும் கிடையாது. இன்னைக்கு இந்தியா வளர்ந்த நாடுன்றோம், இன்னைக்கு பொதுப்பணித்துறை வளர்ந்துருக்குன்றோம். ஒரு பைபாஸ் செலவு பணமரத்தை விட்டுட்டு வாங்க, வீட்டு விட்டுட்டு ஒரு பைபாஸ் சாலை நீங்கள் போடலன்னா டோல்கேட்டை நிறுத்தணும். இன்னைக்கு பொதுப்பணித்துறையில் இருக்கிற பொறுப்புள்ள அதிகாரிகள் இருக்கிற சி உட்பட இந்த பத்திர பதிவு மோசடி இப்படி எண்ணற்ற பல்வேறு ஊழல் சீன பெருஞ்சுவரை அமைத்து அந்த நாட்டிற்கும் இந்த நாட்டிற்கும் ஏதோ பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதை போல இங்கே ஒரு சீன பெருஞ்சுவரை நிகழ்த்திருக்கிறார்கள். ஏன் பைக் கார் நேருக்கு நேர் மோதி விபத்து, 2 வாலிபர்கள் படுகாயம். விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே புதிய புறவழிச்சாலை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த சாலையில் போக்குவரத்தும் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனிடையே பல இடங்களில் மேம்பாலங்கள், சாலைகளில் விரிசல் ஏற்பட்டு பேட்ச் ஒர்க் மூலமாக சரி செய்யப்பட்டு வருகிறது. இதனால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்படுவது மட்டுமின்றி விபத்துகளும் நடைபெறுகிறது. இந்த நிலையில் பாகூர் அருகே புறவழிச்சாலையில் பேட்ச் ஒர்க் பணி நடைபெறுவதால் சர்வீஸ் சாலைகள் மூடப்பட்டது. இதனால் வாகனங்கள் ஒரே சாலையில் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. மாலை 6 மணியளவில் சோரியாங்குப்பம் பகுதியில் எதிரெதிர் திசையில் சென்ற இருசக்கர வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் இருசக்கர வாகனம் தூக்கி எறியப்பட்டு உடைந்து உடனே தீப்பற்றி எரிந்து சேதமானது. அதேபோல் காரும் பலத்த சேதமானது. சாலையில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் மேலும் அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று எரிந்த இருசக்கர வாகனத்தினை அணைத்தனர். அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர்கள் 2 பேர் படுகாயமடைந்தனர். பொதுமக்கள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்தவர்களின் விவரங்கள் இன்னும் தெரிய வரவில்லை. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் காவலர்கள் விபத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்டு போக்குவரத்தை சரி செய்தனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. சம்பவத்தை போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவங்களுக்கு ஏர் பேக் ஃபுல் சப்போர்ட். இது கார்காரன் வண்டிக்காரன் அடிச்சு, 2 வீலர் அடிச்ச ரத்தம் அது. 2 வீலர் ரத்தம் அது. எந்த அளவுக்கு வேகத்தில் அடிச்சிடலாம்.
புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல், வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைத்தல், புதிய வீட்டு குடிநீர் இணைப்புகள் வழங்குதல், புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், தோண்டப்பட்ட சாலைகளை புனரமைத்தல், புதிய மோட்டார் பம்பு செட்டுகள் மற்றும் ஜெனரேட்டர் பொருத்துதல் ஆகிய பணிகளுக்காக 19 கோடியே 22 லட்சம் ரூபாய் அளவிற்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 18,662 மக்கள் பயன்பெறுவர். இப்பணிக்கான பூமி பூஜை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இவ்விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி செயலர் முனைவர் ஜெயந்த்குமார் ரே, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதர், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள், ஊர் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் இளைஞர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் பட்ஜெட் மக்களுக்கு பயனளிப்பதாக இல்லை என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக பட்ஜெட்டிற்கு அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் என்று பிரதமர் கூறியிருந்தார். பட்ஜெட் குறித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக மோடி அரசு புறக்கணித்துள்ளது. நாட்டின் முன்னேற்றத்திற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான எந்த அம்சமும் இல்லை. விலைவாசியை குறைப்பதற்கான திட்டங்கள் இல்லை. வெளிநாட்டு மூலதனங்களை ஈர்ப்பதற்காக அம்சங்கள் இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 9% இருந்த நாட்டின் வளர்ச்சி தற்பொழுது 6% குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்த அளவிற்கு இந்த பட்ஜெட் மக்களுக்கு பயனளிக்கவில்லை. வருமான வரி செலுத்தும் வரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை தவிர பயனளிக்கக்கூடிய எதுவும் இல்லை. புதுச்சேரி மாநில நலனுக்கான எதுவும் பட்ஜெட்டில் இல்லை. புதுச்சேரி மாநில மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். டெல்லி, பீகார் என தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளது. சிறந்த பட்ஜெட் என புதுச்சேரி முதல்வர் கூறியுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன். பட்ஜெட்டில் புதுச்சேரி என்ற பெயர் கூட இல்லை. எதற்காக இந்த பட்ஜெட்டை புதுச்சேரி முதல்வர் வரவேற்கிறார்? காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தாக்கப்படுகின்றனர். படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு காரைக்கால் மீனவர்கள் காயமடைந்துள்ளனர். காயம்பட்ட மீனவர்களுக்கு இலங்கையில் முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை. மத்திய அரசு இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், காரைக்கால் மாவட்ட தலைவர் RP சந்திரமோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். நேற்றைய தினம் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2025-26 ஆண்டுக்கான
நிதிநிலை அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு அந்த நிதிநிலை அறிக்கை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. பாராளுமன்றம் நேற்று முன்தினம் தொடங்குகின்ற சமயத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில மகாலட்சுமி அன்னையினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம். அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் சலுகைகள் வழங்கப்படும், நிவாரணம் வழங்கப்படும் அல்லது கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றெல்லாம் நினைத்தோம். ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. நடிகர் சிலம்பரசன் பிறந்த நாளினை ஒட்டி புதுவை சிம்பு தலைமை மன்ற தலைவர் பாபு தலைமையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. பிப்ரவரி 3ஆம் தேதி பிறந்தநாள் விழா காணும் நடிகர் சிலம்பரசன் பிறந்த நாளினை முட்டி புதுவை சிம்பு தலைமை மன்ற தலைவர் பாபு தலைமையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில கௌரவ தலைவர் பசுபதி முன்னிலை வகித்தார். மேலும் மாநில ஆலோசகர் அசோக் ராஜ், சந்தானம், அருண், குமரேசன், நந்தகுமார், தயாளன், கார்த்திக், விக்கி, பரணி ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி சிறப்பித்தனர். ஐயா, தட்டு இல்லாதவங்க நிக்காதீங்க லைன்ல. புதுவை நேரு வீதியில் உள்ள சிவ வள்ளி விலாஸ் நகைக்கடையில் வைர நகை கண்காட்சி நடைபெற்றது. புதுவை நேரு வீதியில் உள்ள சிவ வள்ளி விலாஸ் நகைக்கடையில் வைர நகைகள் கண்காட்சி இன்று முதல் வருகின்ற 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விழாவை சிவ வள்ளி விலாசின் உரிமையாளர் திரு சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் வைரத்திலான மோதிரம், தோடு, மூக்குத்தி, கம்மல், செயின், நெக்லஸ், ஆரம் போன்ற பல வகையான வைர ஆபரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியில் பொதுமக்கள் உட்பட வாடிக்கையாளர்கள் பலர் நேரில் சென்று நகைகளை உற்சாகத்துடன் வாங்கி சென்றனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு மற்றும் மணவெளி பகுதியில் புதிய யூ வடிவ வடிகால் வாய்க்கால் மற்றும் வாய்க்கால் மீது கல்வெட்டு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை வளர்ச்சி நிதியின் கீழ் நல்லவாடு கிராமத்தில் ரூபாய் 11,64,000 மதிப்பீட்டில் 140 மீட்டர் நிலத்திற்கு பிரதான யூ வடிவ வடிகால் அமைப்பதற்கும் மணவெளி பகுதி விக்டோரியா நகரில் வாய்க்கால் அமைப்பதற்கும் ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டில் கல்வெட்டுகள் அமைப்பதற்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரையங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் திருமதி சரஸ்வதி, சுரேஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், நல்லவாடு கிராம பஞ்சாயத்தாரர்கள், நல்லவாடு வடக்கு பஞ்சாயத்தார், நல்லவாடு தெற்கு பஞ்சாயத்தார், மணவெளி பகுதி ஊர் பொதுமக்கள் மற்றும் கட்சி பிரமுகர்களான செழியன், கலைவாணன், தனுசு ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு நாளைக்கு 4 இல்லை சார், இந்த 2 கல்வெட்டு பைப்பை போட்டாங்க, அதுக்குள்ள தண்ணி போக மாட்டேங்குது. கல்வெட்டு கொஞ்சம் ஆழமாக பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளை ஒட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், துறை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கடலூர் சாலை காட்டுக்குப்பம் முதல் கன்னிக்கோவில் வரை யூ வடிவ வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் புதுச்சேரி கடலூர் சாலை காட்டுக்குப்பம் முதல் கன்னியகோவில் பெட்ரோல் பங்க் வரை ரூபாய் 3,37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ வடிகால் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் ரமேஷ்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொகுதி நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆணைக்கிணங்க ராஜ்பவன் தொகுதி தலைவர் பிரதீபன், தொகுதி நிர்வாகிகள் ஹரிஹரன், சந்துரு, வினோத், பசுமலை ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அஜந்தா சிக்னல் அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கழக தொகுதி தலைவர்கள் வில்லியனூர் பிரபு, முத்தியால்பேட் ராமு, அணி தலைவர்கள் உருளையன்பேட் பிரான்சிஸ், நெல்லித்தோப்பு செந்தில், காலாப்பட்டு மனோகர், வினோத், கனகராஜ், ராஜ்பவன் தொகுதி மகளிர் அணியினர், தொகுதி கிளை நிர்வாகிகள் வேல்முருகன், பூவரசு, ரஞ்சித், மணி, ஆனந்த், சதீஷ் மற்றும் கழக தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வரும்போதே சரவணன் இல்லையா? வரும்போதே பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் அவைத் தலைவர் செல்வராசு முன்னிலையில் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கடலூர் மாவட்ட செயலாளர் ராமலிங்கம், முன்னாள் பொறுப்பாளர் கப்ரியேல், மொழிப்போர் தியாகி பாவாடைசாமி, புதுச்சேரி மாநில பொருளாளர் சந்தோஷ்குமார், துணை செயலாளர்கள் கலைவாணன், ராமசேகர், மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, ஆதிமூலம், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கிற சக்திவேல், மற்ற தொகுதி செயலாளர்கள் கதிரவன், கந்தன், சரத்குமார், முரளி, கோபிநாத், சந்திரன், சீராபதி, தண்டபாணி, பிரபாகரன், மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மதிமுக தொழிற்சங்க வேத வேணுகோபால் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் வாழ்த்து பெற புதுச்சேரியிலிருந்து சென்னை மதிமுக தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றனர். கொடி மறைக்காதப்பா வேலை ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் பொதுச் செயலாளர் புஷியானது அறிவுறுத்தலின்படி காரைக்கால் மாவட்ட நிர்வாகி வளந்தான் தலைமையிலும் வரிச்சிக்குடியார் ஆறுமுகம் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் 2ஆம் ஆண்டு துவக்க விழா காரைக்கால் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடும் தொழுகையும் நடத்தப்பட்டது. இதனையடுத்து பள்ளிவாசல்கள் மற்றும் கோவில்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக துவக்க விழா கொண்டாட்டத்தில் கிளிஞ்சல்மேடு பரமசிவம், ராஜுபாய், சங்கர், அருண்குமார், இளவரசன், சஞ்சய், இளையபாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பைக் கார் நேருக்கு நேர் மோதி விபத்து, 2 வாலிபர்கள் படுகாயம். மத்திய அரசின் பட்ஜெட் மக்களுக்கு பயனளிப்பதாக இல்லை, புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. திருபுவனை மேம்பாலம் அருகில் சர்வீஸ் சாலை அமைத்திட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.